Hi guys, welcome to Kavya's Healthy Lifestyle channel. இந்த வீடியோவில் வந்து நான் ஹேர் கட் பண்ணுறப்ப என் முடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னோட ஹேர் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். என்னென்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன், என்ன ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஹேர் மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு. நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஹேருக்கு வந்து ஷைன் கொடுக்கும், ஆல்சோ ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கும். என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து நான் ஒரு விட்டமின் கேப்சூல் எடுத்திருக்கேன். கட் பண்ணி உள்ளே இருக்க லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில், இது வந்து எங்கள் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணது. 20+ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆச்சு, பாடியும் நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெகுலராக இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்குவேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ரெகுலர் ஆயில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். அப்படி இல்லாட்டி டபுள் பாயிலிங் மெத்தட், வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் வச்சு ஹீட் பண்ணாலும் ஓகே. நான் வந்து டேரெக்டாகவே ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும், ஃபாலிக்கல்ஸ்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்காக தான். ஸோ ஹேர் ஆயிலை வந்து நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணணும், அப்போ தான் ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து வீக்லி 2 ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். மெயினாக நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறப்ப தான் ஸ்கேல்ப்க்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஆயில் வந்து நல்லா உள்ளே போகும், நம்ம பாடியும் நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ நல்லா நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும், மெயினாக ஸ்கேல்ப்புக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்க முடிக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருக்க எண்ட் ஆஃப் த ஹேர் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து லாஸ்ட்டாக மிச்சம் இருக்க எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஃபைன் மசாஜ் வந்து பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணணும். இப்போ வந்து ஹேர் மாஸ்க்கு, இதுக்கு வந்து நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்டோர் பாட்டும் வாங்கிக்கலாம். தயிர். ஸோ ஹேர் மாஸ்க்குக்கு வந்து மெயினாக இதுதான். நான் வந்து ஃபுல் எக் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எக் யோக்கோட ஸ்மெல் வரும், அது பிடிக்காதவங்க ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல். இதே வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 எக் ஒயிட் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கர்டு. இது வந்து உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு நல்ல ஹேர் மாஸ்க், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் விட வேண்டாம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ்க்கு நான் லாரியல் ஹைலரான் மாய்ஸ்சர் இந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். வாட்டரில் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிஷ்னர், சேம் அதே பிராண்டோடது, லாரியலோட கண்டிஷ்னர். இது ரெண்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நம்ம போட்ட ஹேர் மாஸ்கோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் ஒரு சில ஹேர் மாஸ்க் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேனல் வந்து கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் ஹேர் கேர் மட்டும் இல்லாமல் நான் ட்ராவல் வீடியோஸு, குக்கிங்கு, ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஏதாவது கேக், அந்த மாதிரி எல்லாமே நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.